சாவகச்சேரி பிரதேச சபையின் பாதீடு வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். யாழ் சாவகச்சேரி பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. சாவகச்சேரி பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் தமிழரசு கட்சி வசம் உள்ளது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட சபை அமர்வு தவிசாளர் பொன்னையா குவதாசன் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து தவிசாளர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றினார். இதன்போது காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இறுதியாக 2026ஆம் ஆண்டிற்கான பாதீடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 28 உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி 8 உறுப்பினர்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 7 உறுப்பினர்களையும், தேசிய மக்கள் சக்தி 6 உறுப்பினர்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 5 உறுப்பினர்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி தலா 1 உறுப்பினர்களையும் கொண்டிருந்தது. அவர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 1 உறுப்பினர் நீதிமன்ற தீர்ப்புக்கமைய நீக்கப்பட்ட அதேவேளை இன்னொரு உறுப்பினர் கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கையின் பிரகாரம் நீக்கப்பட்டு 26 உறுப்பினர்களை சபை கொண்டிருந்தது. இந்த 26 உறுப்பினர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 1 உறுப்பினரும், தமிழ் மக்கள் கூட்டணியின் 1 உறுப்பினருமாக 2 உறுப்பினர்கள் இன்று சபை அமர்வுக்கு வருகை தரவில்லை. ஆகவே சபை அமர்வுக்கு வருகை தந்த 24 உறுப்பினர்களின் ஏகமனதான ஆதரவோடு பாதீடு நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நானும் போனாண்டு இதில் இருந்தபடியே இந்த அனுபவத்தில் ஒரு வேண்ட புதிய நபர்கள் இருக்கணும். மேலும் போனதில் மேலே ஐக்கிய மக்கள் சக்தி குடும்பங்கள் ஆரம்பில்லை. இந்த மாதிரி தான் ஆரம்பம். அப்போ 4 கட்சிக்கு நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் சோரங்கள் மாதிரி புழங்கினபடியா மேலே போன சபையில் நாங்கள் புறநாக செய்து முடிச்சு தண்டுறாங்க. மேலே நல்ல விஷயம். அதுபோல் இன்றைக்கு இதாக இருந்தாலும் எல்லாரும் தமிழர்கள் என்ற ரீதியில் நான் மேலே சொல்லணும். அவர் விரும்பின விருப்பம் மேலே வரவேற்கக்கூடிய விஷயம். நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இன்றைக்கு இருக்கோம். அதை யாரும் மறக்கலாம். அதை விட இந்த பட்ஜெட்டுக்கும் நேற்றைய பிரதேச வாதம் பெரிய குளறுபடியில் நடந்திருக்கு. ஒரு வருடங்களில் நடந்திருக்கு. எங்கள்கிட்ட தென்மராட்சியில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று ஒரு வரலாறு காலடி எடுத்து வச்சிருக்கிறன்றதை மறந்துடுறாங்க. இப்படியான ஒற்றுமை இன்றைக்கும் வளரணும்னு சொல்லி நான் இந்த சபையில் கேட்டுக்கொண்டு நன்றி விட. வணக்கம். வெளிப்படை மீடியா விபிய நேயர்களுக்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டு 14 நாட்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களின் கருத்துக்களையும் உள்வாங்கப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய சபை அமர்வுகளே சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவளித்து இந்த ஏகமனதாக இந்த வரவு திட்டத்தை அங்கீகரித்துள்ளார்கள். அந்த வகையிலே இதற்கு ஆதரவளித்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் எனது தவிசாளர் முறையிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று மக்களின் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துகின்ற போதும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் தொடர்ந்து செயற்பட்டு எமது சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய அபிவிருத்திக்கு தங்களான ஒத்துழைப்பினை தர வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாதீட்டை தயாரிப்பதற்கு என்னோட பங்கு பற்றிய செயலாளர் மற்றும் கணக்கியல் துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டு கருத்துக்களை தெரிவித்த பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு சபையில் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏகமனதாக கௌரவ உறுப்பினர் அனைவராலும் இந்த பாதீடு முன்மொழியப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றது. எமது தென்மராட்சி பிரதேச மக்கள் நலன் சார்ந்து இந்த பாதீட்டை நாங்கள் ஏற்பாடு செய்தபடினால் இந்த எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உண்மையிலேயே அரசாங்க கட்சியும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது. தொடர்ந்து இந்த பிரதேச சபை 3 வருட காலங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுதும் நாங்கள் மக்களுக்கான முழுமூச்சான சேவைகளை செய்யலாம் என எண்ணி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த ஒதுக்கீடுகள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 3 மில்லியன் 30 லட்சம் ரூபாய் வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த பிரதேச சபை நாங்கள் ஆட்சி அமைச்ச இந்த காலப்பகுதிக்கு பிரதேச சபையில் பல வளப்பற்றாக்குறைகள் இருந்த காரணத்தினால் ஒரு சில வேலை திட்டங்கள் மந்தமான கதையில் செயற்பட்டது யாவரும் உண்மையே. தொடர்ந்து இந்த புதிய வருடங்களில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை முழுமூச்சோடு செய்வோம் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி. இன்று நாள் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய ஒரு நன்னாளாக, ஒரு பொன்னாளாக நான் நன்றி கொள்கின்றேன். உண்மையிலே கடந்த காலங்களில் வரவு செலவு திட்டங்கள்
சமர்ப்பிக்கப்படும் போது போட்டிகள் அதே போல வாக்கெடுப்புகள் வைக்கின்ற நிலைமை காணப்படும். ஆனால் இவரிடம் பல கட்சிகள் பல வகையான பல விடயங்கள் சார்ந்த உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒருமித்து சாவகச்சேரி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி நோக்கிய இந்த செயற்பாட்டுக்கு அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து வேகமனதாக இந்த வருடம் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அனைவரும் ஒன்றிணைந்து வேகமனதாக இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரித்த நிலைமை உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். எதிர்காலத்தில் கடந்த காலங்களில் அதாவது விரைவாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை செய்யாது விட்டிருந்தாலும் இனி வருங்காலத்தில் ஒன்றிணைந்து தவிசாளரோடு அதே போல செயலாளர் உத்தியோகத்தர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக முனைப்பாக செயல்படுகின்ற நிலைமை எட்டி இருக்கின்றது. இனி அந்த மாதிரியான நிலைமை நிச்சயமாக ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி.